இன்னைக்கு நம்ம சோலோ லெவலிங்கோட நெக்ஸ்ட் எபிசோட தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 10 சாப்டர் கிட்ட இருக்கு. யாரும் பார்க்கலனா மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லனா இது புரியாம போறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. வெல்கம் டு ஜிஸ் பண்ணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோலோ லெவலிங்கோட சீசன் 2 எபிசோட் 10 தான் இருக்கும். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? போன தடவை இவங்க திரும்பி பார்க்கறதோட முடிஞ்சிருக்கும். அண்ட் இவங்களுக்குலாம் அள்ள விட்டுரும். என்ன மேட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆறுக்கு வந்திருக்கும். ஒரு ஆறுக்கு படையே அங்கே வந்து நின்றுருக்கும். அப்போ ஒரு ஆறுக்கு முன்னாடி வந்து நம்ம லீடரை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்குமா, நம்ம லீடருக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும். நம்ம சண்டை போட்டோம்னா கண்டிப்பா நம்ம செத்துருவோங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும். நம்ம மாஸ்டரோ அப்படி இல்லைன்னா வைஸ் மாஸ்டரோ இங்க இருந்திருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ அது கத்த ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். என்னன்னே நமக்கு புரியாது. பிகாஸ் அது வந்து மாஸ்டர் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கோம். அண்ட் திடீர்னு அது வாயெல்லாம் ஒரு மாதிரி கொளரும். டே மனுஷங்களா இங்க பாருங்கடா, என்னோட பேர் பார்த்தோம்னா கார்கால்கன், நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். டேய் அது பாத்தியா, அது பேசுதுன்னு சொல்றப்ப இல்ல இது மேஜிக்ன்ற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. அது வந்து ஒரு பப்பட் தாண்டா, பின்னாடி இருந்து வேற எவனும் தான் பேசுறான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. ஒரு மாஸ்டர் நம்ம கூட பேசுது, இங்க பாருங்க லீடரே, அதை நம்பாதீங்க, அது கண்டிப்பா சொல்றேன், இது வந்து ஒரு ட்ராப் தான், நம்மளை கொல்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க, அதுக்கு நம்ம சண்டை போட்டே சாவலாம்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கவங்க கத்திட்டு இருப்பானுங்க. நம்ம லீடருக்கு ஒரு மேட்டர் மட்டும் நல்லாவே தெரியும், பின்னாடி இருக்க பேரியரை போட்டது இவனா இருந்திருந்தானா கண்டிப்பா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும். ஆமா நான் தான் பார்த்தோன்னா இந்த பேரியரை போட்டேன், அண்ட் நான் தான் இந்த கிரேட் சாசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. உங்களோட மேஜிக்கை வச்சு என்னோட பேரியரை நீங்க டிசபிள் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப, இங்க பாரு நாங்க அதெல்லாம் பண்ண விரும்பல, இந்த கேவ்ல ஸ்ட்ராங்கான ஆள் நீ மட்டும் தானான்ற மாதிரி நம்ம லீடர் கேட்பான். என்ன தைரியம் உனக்கு, ஏன்டா டே என்ன நினைக்கிற, மத்த எவனா இருந்தாலும் சரி என்கிட்ட சண்டை போட வந்துருவானா, உனக்கு தைரியம் இருக்கா, நீ இந்த இடத்துல சாவுறியா இல்ல என் ஆளுங்களை ஃபாலோ பண்றியா, முடிவு ஒன்னோடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ரைட்ரா நான் உங்களை ஃபாலோ பண்றேன், உன் ஆளை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். பின்னாடி இருக்கீங்களா கத்துவாங்க, டே லீடர் என்னடா முடிவு எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பானுங்க. இப்ப ஜின்வு என்ன நினைப்பானா, இப்ப இங்க வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆறுக்கு கிட்ட இருக்கு, நம்ம உள்ளார போனோம்னா ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது, அப்படி இருக்கிறப்ப இவன் எதுக்கு உள்ளார போனோம்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஒருவேளை அவன் பாஸ் கிட்ட ஏதாச்சும் நெகோசியேஷன் பண்ண போறானா, அவன்கிட்ட பேசி எப்படியாச்சும் வெளில போலான்னு யோசிக்கிறானான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். எனக்கு வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். என்ன மேட்டர்னா இப்ப லீடர் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு சொல்றேன். ஜின்னு இங்க பாரு, நாங்க வந்து பாஸை சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண போறோம், ஸோ பாஸ் நாங்க எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணணும், ஒருவேளை அப்படி எங்களால முடியல அப்படின்னா நீ வெளில போயிரு, வெளியில போய் நீ ஒரு அட்டாக் டீமை கூட்டிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. இவனுக்கு உடனே சாக்காயிரும். டே என்னடா சொல்ற, நீ சொல்ற மாதிரி செய்யலாம், பட் சப்போஸ் நான் வெளில போய் கூட்டிட்டு வரதுக்குள்ளே நீங்க செத்துருவீங்க, பரவாயில்லையா அப்படிங்கிறப்ப, இங்க பாரு அதெல்லாம் இங்க மேட்ரே கிடையாது, நம்ம இந்த டஞ்சனை க்ளோஸ் பண்ணி ஆகணும், நாங்க சாகுறோமோ உயிர் வாழ்றோமோ அது இங்க மேட்ரே கிடையாது, அதனாலதான் எங்களுக்கு ஹையஸ்ட் மணி கொடுக்குறானுங்க, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி அதுக்கு தான் பே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஒன்னு இவெல்லாம் சொல்லுவானா, இங்க பாரு ஜின்வோ, எனக்கு வந்து ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணு, நான் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நோட் மட்டும் எழுதி வச்சிருக்கேன், இதை மட்டும் எங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துறியா அப்படிங்கிற மட்டும் இந்த பொண்ணு வந்து கொடுப்பா ஹீலர். நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி சாக்கா தான் இருக்கும். பட் எல்லாருமே ஒன்று சொல்லிட்டு இருப்பானுங்க, லாஸ்ட்ல என்ன நடந்தாலும் சரி நான் சண்டை போட்டு தான் சாகணும்னு நினைக்கிறேன், இதை வந்து நான் சண்டை போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாட்டோம் எல்லாமே சொல்லிட்டு இருப்பானுங்க. அண்ட் ஜின்னு இது உன் சண்டை இல்லை, நான் சொல்ற மாதிரி செஞ்சு ஓடி போயிரு அப்படிங்கிற மாட்டோம் நான் சொல்லிட்டு இருப்பான் லீடரு. ஆக்சுவலா ஜின்னு என்ன நினைச்சிட்டு இருப்பானா, இந்த மேஜிக்கல் வேவ்லென்த் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஸோ உள்ளார போனால் என்ன வேணால் நடக்கலாம், அப்படி இருக்கிறப்ப என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது, அதனால பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மைண்டில் இருப்பான். இப்போ சாவா காட்டுறாங்க. சா எங்கே இருப்பானா, இங்கே இந்த இடத்துக்கு வந்திருப்பா, எங்கன்னா இந்த போர்ட்டருக்கு உள்ளார போனாங்களா, சாரி டஞ்சனுக்குள்ளே போனாங்களா அந்த இடத்துல இருந்துட்டு இருப்பா. எங்கே அவன் தேடிட்டு இருக்கப்ப நம்ம மேனேஜர் வருவான். என்னாச்சா உங்க லீவ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லப்பா இங்க ஜின்னு ஒரு பையன் வந்தானாமா, அவனை கொஞ்சம் நான் ஒரு வேலையை தேடிட்டு இருக்கேனே அப்படிங்கிறப்ப, அவன் வந்து உள்ளார போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவளுக்கு உடனே சாக்காயிரும், என்னது உள்ளார போயிட்டானா, அது போட்டரா போயிருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவளுக்கு ரொம்ப டவுட் வந்துடும். பிகாஸ் அவன் இருக்கிறதே ஒரு இ ரேங்க், இங்க எத்தனையோ டி ரேங்க் இருக்காங்க, அவங்கள விட்டு ஒரு இ ரேங்க் உள்ளார போறான், அது தைரியமா வாலண்டியரா உள்ளார போறானா, இது எங்கேயோ இடிக்குதேடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. சரி ரைட்டு நான் உள்ளார போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போவா. ஏங்க உங்க ரீஇன்ஃபர்மேஷன் எதுக்காக கால் பண்ணட்டுமா, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறப்ப, இல்லப்பா இல்ல அதெல்லாம் ஒரு மேட்டரும் கிடையாது, இதனோட பர்சனல் மேட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு உள்ளார போவா. எனக்கு ஒரே ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா, எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வெப்பன் வேணும்னு சொல்றப்ப இவங்களாம் அந்த ஆக்ஸை கொடுப்பானுங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், டேய் இதை வச்சு எப்படா நான் மாஸ்டர் கூட சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பா. வேற ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, இங்க பாருங்க எங்கள்கிட்ட என்ன இருக்க போது, இந்த ஒரே ஒரு ஆக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, சரி ரைட்டு இதை நீனே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவ பாட்டு கொடுத்துட்டு போயிடுவா. அப்புறம் 2 பேரும் முழிச்சு பார்ப்பானுங்க. இவ வந்து சொல்லுவான், இங்க பாருங்க நீங்க உள்ளர போறது பிரச்சனை கிடையாது, எம்டி ஹேண்டடா போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வேகமா ஓடி வருவா. வந்து இந்த ஆக்ஸையுமே வாங்கிட்டு தேங்க்யூ உங்களோட இதுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டு உள்ளார போயிடுவா. உள்ளார போனா ஒருத்தன் ஆக்ஸ் வச்சுக்கிட்டு நிக்கிறான், ஒருத்தன் ஸ்வாட் வச்சுக்கிட்டு நிக்கிறான். இந்த பக்கத்து முன்னாடி ஒரு 50 பேர் பார்த்தோமா,
இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் இருப்பானுங்க போல இருக்கு. ஒரு ஆர்மியே உள்ளார இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கிங்கு 4 ஜெனரல்ன்ற மாதிரி ஒரு ஆறுக்கு இந்த இடத்துல ஒரு கிங்டமே நடந்துட்டு இருக்கு. வாங்கடா வந்துட்டீங்களாடா நல்லா இருக்கீங்களாடா அப்படிங்கிற மட்டும் இவன் உடனே வெல்கம் பண்ணிட்டு இருப்பான். நம்ம லீடருக்குலாம் ஒரு மாதிரி ஆயிரும். என்னது நம்ம இந்த டோரை க்ளோஸ் பண்ணலன்னா இத்தனை ஆறுக்கு வெளில வந்துருமா? ஜின்வு ஓடி போய் அந்த அட்டாக் டீமை, அதாவது வெளியில இருக்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீமை கூட்டிட்டு தான் இங்க ஒரு பிளானு. பட் ஜின்வு அப்படி பண்ணா கூட இவங்க வெளியில போய் ஒரு உலகத்தை, அதாவது ஒரு சிட்டியே பார்த்தோம்னா நாசம் பண்ணிடுவானுங்க. அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட ஆள் இருக்கும். ஸோ எப்படியாச்சும் நம்ம பாஸை எலிமினேட் பண்ணணும். இதுதான் ஒரே வழி. இதுதான் நம்ம லீடர் மண்டையில் ஓடிட்டு இருக்கோம். பட் இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இங்க 4 பேர் காடு மாட்டு நிற்கிறாங்களே, அவங்கள எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ எல்லாருமே பார்த்தோன்னா இதுக்கு தயாராகிடுவாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாமே பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன எபிசோட்லேயே பார்த்தோன்னா இவங்க சண்டை போட ரெடி ஆவாங்களா, அது மட்டும் இவங்க மேலே என்ன ஓடுனா, நம்ம லீடர் வந்து பாஸை டார்கெட் பண்ணுவார், நம்மளாம் அந்த 4 பேர்த்தையும் டார்கெட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இவங்க மேலே ஓடிட்டு இருக்கோம். டேய் எங்களை பார்த்து உங்களுக்கு பயமா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பவர் ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க. அந்த பவரு அந்த ஆறா பார்த்தோன்னா இவங்க எல்லாத்தையுமே கொன்றும். லிட்டரலாக இந்த இடத்துல அவங்க சாகிறத பாருங்க. இவங்க ஒரு மாதிரி ஆயிரும். என்னடா இது, என்ன இது அப்படிங்கிற மாட்டோம். கடவுளே என்னது இது, இந்த அளவுக்கு ஒரு மேஜிக்கல் பண்ணுவா, இந்த மாட்டம் ஒரு ஆள்கிட்ட எப்படா நம்ம சண்டை போடுறது, அவன் டிஃப்ரெண்ட் லீக்ல இருக்கான், நம்ம கூட கம்பேரே பண்ண முடியாது, நம்மளா 3rd ரேட்ல இருக்கோன்ற மட்டும் இவங்களா பேசிட்டு இருப்பானுங்க. எதனால எங்களெல்லாம் வர வச்ச, எங்களெல்லாம் கொல்ல உன்னோட வாரியர்ஸே போதுமே, எதனால எங்களை வர வச்ச, நீ வேற ஏன்டா என்டர்டைன்மெண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு எல்லாமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்ன மேட்ருனா, ஆக்சுவலாக பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ரூல் தெரியும்ல, டஞ்சனுக்கு ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங்குள்ளே பாஸை டிஃபீட் பண்ணனா அந்த டஞ்சன் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ண முடியாது. இதுதான் அந்த டஞ்சனோட ரூலு. அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் லிமிட் வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் வேணுமா இவங்களுக்கு. அதனால நம்ம ஹியூமன்ஸை கொண்டு வந்து இவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுறானுங்க. அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். பட் உங்கள் மனுஷங்களுக்குள்ளார ஒருத்த மட்டும் வித்தியாசமாக தெரியிறானே அப்படிங்கிற மாதிரி ஜின்னுவை பார்த்துட்டு இருப்பான் அந்த பாஸு. எது என்டர்டெயின்மெண்ட்டா? டேய் எங்களோட கஷ்டம் தெரியுமாடா, நான் எந்த அளவுக்கு டிட்டர்மினேஷன் பண்ணுறோன்னு தெரியுமாடா, எங்களெல்லாம் பார்த்தா என்டர்டெயின்மெண்ட் மாட்டே இருக்கா உங்களுக்கு, ஒரு எனிமிஸாக கூட ட்ரீட் பண்ண மாட்டானுங்க. எங்களோட வாழ்க்கையெல்லாம் உங்களுக்குலாம் பொம்மை மாதிரியே போயிடுச்சா, எங்களெல்லாம் பார்த்தா நான் குப்பை மாதிரி தெரியுதாடா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு டேய் சார்ஜ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே என்ன பண்ணுவான்னா ஓட ஆரம்பிச்சிருவான். பின்னாடி திரும்பி பார்த்தா இதை பிட்ரைல்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில, எவனுமே கூட வந்திருக்க மாட்டாங்க. லீடரை கை விட்டுருவானுங்க. கிட்டத்தட்ட அவங்க ஸ்டன் ஆயிட்டாங்க. அவன் பவர் ரிலீஸ் பண்ணால அதுலேயே அவங்க ஜோலி முடிஞ்சிச்சுன்ற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி நாங்களாம் காலின்ற நிலைமைக்கே போயிடுவானுங்க. நம்ம லீடருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். பட் அதெல்லாம் கையில் பிடிச்சிக்கிட்டு ஆன்னு சொல்லி கத்திக்கிட்டு ஜம்ப் பண்ணுவான் பாருங்க. அவன் ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருப்பான் போல இருக்கு. அந்த ப்ரொடெக்ஷன் வந்து இவனை பிடிச்சிரும். டேய் என்ன தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ண முட்டாப்பாயில அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அவன் கிராவிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி மேலேயும் கீழேயும் சொல்லிட்டு நம்ம லீடரை அடிச்சு உடைப்பான். கீழே ஒரு அடி மேலே ஒரு அடி சீலிங்லன்னு சொல்லிட்டு அவன் என்ன மனுஷனை பார்க்க கூட முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமா அடிச்சுட்டு இருப்பானுங்க. இந்த போயிட்டு பார்ட்டிக்கா அழுவ ஆரம்பிச்சிருவானுங்க. கடவுளே லீடரை எவனாச்சும் காப்பாத்துக்கடாங்கிற மாதிரி வேற லெவலில் போயிடுவானுங்க. திடீர்னு நம்ம லீடர் உழுவுறப்ப மறைஞ்சிருவான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். எது மறைஞ்சிட்டானா எங்கடான்னு சொல்லி பார்த்தா எவனோ ஒருத்தன் அங்கே தூரமாக நிற்பான். நான் வந்து உங்களோட கில்டு ப்ராப்பர்ட்டியில் என்டர் ஆக முடியாது, இது அண்டர் கில்டு நடக்கிற ரைடு, நீங்கள் மட்டும் தான் பண்ண முடியும். பட் இப்படியே போச்சுன்னா அட்டாக் ஃபோர்ஸ் வைப் அவுட் ஆயிரும். நான் உன்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நான் இந்த ரூமில் இருக்க மான்ஸ்டர்ஸை கொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுவை கேட்பான். அப்போ பின்னாடி ஒரு 4 ஜென்ரல் மட்டும் நின்றுட்டு இருந்துச்சுல ஆறுக்கு, அது வந்து வேகமாக பின்னாடி வந்து நம்ம ஜின்னுவை அட்டாக் பண்ண வரும். ஒரு டாமினேட்டர் டச்சை போட்டு அப்படி தூக்குவான் பாருங்க. இவன் வந்து நம்ம லீடர் விளையாட மாட்டேன், இவன் விளையாட ஆரம்பிச்சிருவான். மேலே எங்கேயும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். நான் மறுபடியும் ஒரே ஒரு தடவை தான் கேட்பேன், நான் இந்த ரூம்ல இருக்க மான்ஸ்டர்ஸை கொல்லட்டுமா, எல்லாத்தையும் கொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறப்ப ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், எனக்காக இதை பண்ணுங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம லீடர் அழுவ ஆரம்பிச்சிருவான். டேய் நீ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கடா, நீ வந்து பார்த்தோன்னா இவங்கள கம்பேர் பண்றப்ப ரொம்ப நல்லா தான் இருக்க, பட் இத்தனை பேர் இருக்கும் எப்படி நீ ஒத்தடா தாண்டுவ அப்படின்னு சொல்றப்ப, டேய் இங்க பாரு நான்லாம் இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியை பார்த்தோன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பான். இது வந்து ஒரு டெரபிள் மேட்சா தாண்டா இருக்க போகுது, எனக்கு இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபோர்த்துமா அதுக்கேற்ற மட்டுமே இகரிஸ் ரைஸ் ஆவான், டேங்க் ரைஸ் ஆகும், நம்ம அயன் ரைஸ் ஆவான்னு சொல்லிட்டு இந்த பகுதி ஜின்வுவோட படை நம்ம இந்த ஆர்கோட படையை எதிர்த்து நிற்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, ஏன்னா நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். ஸோ ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ தான், அப்படி நெக்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறது சண்டே தான் வரும். ஓகே, ஸோ சண்டேல பார்த்தோன்னா இந்த ஃபைட்டை முடிச்சு விட்டுறேன். ஸோ ஐ லவ் யூ கைஸ் so much.